வருஷா வருஷம் ஸ்ராவண பௌர்ணமி அன்று ஆவணி அவிட்டம் என்று சொல்லக்கூடிய பூனல் போட்டுக்கக்கூடிய தினம் வருகின்றது. இந்த பூனல் போட்டுக்கக்கூடிய தினத்தன்று நாம் 5 விதமான ஆச்சரணங்களை கடைபிடிக்கின்றோம். சமிதா தானம், இது பிரம்மச்சாரிகள் மட்டுமே செய்ய வேண்டியது. இரண்டாவது காமோகாரிஷி ஜப சங்கல்பம். மூன்றாவது மகா சங்கல்பம். நான்காவது யக்யோபவீத தாரணம். ஐந்தாவது காண்டரிஷி தர்ப்பணம். அதற்கு அடுத்த நாள் காயத்ரி ஜப சங்கல்பம். இப்பொழுது பிரம்மச்சாரிகள் முக்கியமாக செய்ய வேண்டிய சமிதா தானம் ஆச்சாரியன் முகமாக செய்ய வேண்டியிருப்பதால் அவர்கள் துணையோடு செய்யுமாறு ஒரு அறிவுரை சொல்லிவிட்டு இப்பொழுது காமோகாரிஷி ஜப சங்கல்பத்தையும் மகா சங்கல்பமும் பின் தொடர்ந்து யக்யோபவீத தாரணம், காண்டரிஷி தர்ப்பண மந்திரங்கள் மட்டும் இந்த பகுதியில் சொல்கின்றேன். காமோகாரிஷி மந்திர ஜப சங்கல்பம். உபநயனம் நடந்த முதல் வருஷம் தகையாவணை ஆவட்டத்திற்கு முதல் காமோகாரிஷி ஜபம் செய்ய வேண்டும். முதலில் ஆச்சமியம் பவித்திரம் போட்டுக்கொண்டு சுக்ராம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வ விக்ன உபசாந்தையே. ஓம் போஹு ஓம் போஹா ஓம் ஸ்வஹா ஓம் மஹா ஓம் ஜடஹா உத்தபஹா ஓம் சத்யம் ஓம் தத்சவித்துர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृत ब्रह्म भूर्भुवस्वः. ओमोपात्र समस्त दुर्दक्षद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे काभ्ये अस्मिन्वर्तमाने व्यवहारिके षष्टि संवत्सराणां मध्ये विरोधिनाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्म ऋतौ कर्कटक मासे शुक्लपक्षे पौर्णमास्यायां शुभतिथौ गुरुवासरयुक्तायां श्रवण नक्षत्रयुक्तायां श्रविष्ठा नक्षत्रयुक्तायां योगभद्रंच एवं गुण विशेषण विशिष्टायाम अस्यां पौर्णमास्यायां शुभतिथौ ममोपात्र समस्त दुर्दक्षेत्र श्री परमेश्वर प्रीत्यर्थम पौर्णमास्यायां अध्यायोत्सर्जन अकरण प्रायश्चित्तार्थम अष्टोत्तर सहस्र संख्यया शतसंख्यया कामोकारिषि मन्यवकारिषि इति महामंत्र जपम करिष्ये என்று சங்கல்பம் செய்து கொண்டு காமோகாரிஷி மன்யவகாரிஷி நமோ நமः. காமோகாரிஷி மன்யவகாரிஷி நமோ நமः. காமோகாரிஷி மன்யவகாரிஷி நமோ நமः. காமோகாரிஷி மன்யவகாரிஷி நமோ நமः. காமோகாரிஷி மன்யவகாரிஷி நமோ நமः என்று 1008 தடவை, இது என்றால் 108 தடவையாவது ஜபித்து பிறகு பிராணாயாமம் உபஸ்தானம் செய்ய வேண்டும். பிறகு பவித்திரத்தை அமர்த்திட்டு ஆச்சமணியம் செய்ய வேண்டும். இது காமோகாரிஷி ஜப சங்கல்பம் எனப்படும்.